ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அப்போ சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் இருக்காங்க, அதை அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அப்போ அறிவிப்பதற்கு ஆட்கள் வேண்டும். அதனால தான் இந்த 12 பேரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு அசுத்தாவிலை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அப்போஸ்தலர் என்று அழைத்தார். அது வரைக்கும் சீசர்களாக இருந்தாங்க. இப்போ கவனிங்க, திருவாரூர் கூட்டத்தில் நடந்தது. யார் விசுவாசிகள், யார் சீசர்கள்? இப்போ சீசராக இருந்தவங்க அப்போஸ்தலராக மாறிட்டாங்க. முதல்ல அவங்க யார்? இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாங்க. அடுத்து இயேசுவை அறிந்து கொண்ட விசுவாசிகளாக இருந்தாங்க. அடுத்து இயேசுவோடு கூடவே இருக்கக்கூடிய சீசர்களாக இருந்தாங்க. அடுத்து அதிகாரம் பெற்ற அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். நம்ம எங்கே மாறி இருக்கிறோம்? சபை